இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு காரணமே கிடையாது. எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி ஒய் மீ அப்படிம்பாங்க. எனக்கு ஏன் வருது? நான் நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், டயத்துக்கு வேலை பார்க்குறேன், தூங்குறேன், நோ ஆல்கஹால், நோ ட்ரிங்க்ஸு, எனக்கு ஏன் வருதுன்னு கேட்பாங்க அவங்க. யாருக்கும் காரணமே தெரியாது. நீங்கள் பாத்திரம் கழுவுறீங்களே, ஒரு லிக்விட் அதெல்லாம் இருக்குது. அது மாதிரி ரூம் ஸ்ப்ரே, பாத்ரூம் க்ளீனர் எல்லாத்துலேயுமே கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்குது. அதெல்லாம் அளவோடு யூஸ் பண்ணுங்கள், ஒரு வழி இல்லை. அதே மாதிரி நம்ம தலையில் போடுற ஹேர்டேலேருந்து காலுக்கு போடுற நெய் பால்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நீ வாட்டர் ஃபாஸ்டிங் போயிட வேண்டாம். எடுத்தோடனே ஃப்ரூட் ஃபாஸ்டிங், அதுக்கப்புறம் ஜூஸ் ஃபாஸ்டிங், அப்புறம் வாட்டர் ஃபாஸ்டிங் கொண்டு வாங்க. ஸோ வாரம் ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், யூ கேன் கோ ஃபார் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள். 7 மணிக்கு உங்கள் டின்னரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 12 o'clock சாப்பிட்டா போதும். அது ரொம்ப லாங் டைம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் வந்து பிரஸ்ட் கேன்சர். ஏன்னா அதுதான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. லேடிஸ்லாம் பயப்படுறாங்க. இருக்குமோ, நிறைய எனக்கு கால் வருது. கேன்சரே இல்லாமல் இருக்குமோ பயந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ இங்கெல்லாம் கட்டி வருது, அங்கே கட்டியாக இருக்குது, எனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. யாரும் பயப்படாதீங்க, அப்படிலாம் இருக்காது. நீங்களாகவே இல்லாத ஒன்றை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்க வேண்டாம். இல்லாத கற்பனை பண்ணால் நிஜமாக வந்துடும் அது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்ப்போம். வாட் இஸ் பிரஸ்ட் கேன்சர், என்ன, ரூட் காஸ் என்ன, அது ஏன் வருது, வந்தால் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம், எப்படி குணப்படுத்தலாம், எல்லாமே நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ 2.5 million டெத் பர் இயர் குளோபலி. உலகம் பூரா 2.5 டெத்து ஆகிட்டு இருக்கு கேன்சரில். இந்த பிரஸ்ட் கேன்சரில் இந்த WHO ரிப்போர்ட் இது கூட்டிகிட்டே தான் இருக்குது, குறையில. இதில் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஜாஸ்தி வந்துகிட்டு இருந்துச்சு முந்திலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் பொண்ணுக்கெலாம் வருது பிரஸ்ட் கேன்சர். காலேஜ் போகிற பொண்ணுக்கெலாம் பிரஸ்ட் கேன்சர் இருக்குது. அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர் ஆண்களுக்கும் வரும். இது விஷயம் நிறைய பேர் தெரியாது. பட் ரொம்ப ரேராக வரும், ஆண்களுக்கும் வரும். என்ன பார்த்தா நிறைய இதில் இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனுடைய ஜாஸ்தி சுரக்கிறதுனால தான் வர்றது. ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக சுரந்தால் வரும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தி சுரக்கும் போது வர்றது அந்த கேன்சர், பிரஸ்ட் கேன்சர். செல் வந்து அன்கண்ட்ரோல்டாக பெருகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கோ அவங்களுக்கு கேன்சர் வரும். இல்லை பார்த்தீங்கன்னா ER, PR, HR, HER2ன்னு சொல்லுவாங்க. நிறையா இருக்குல்ல வெரைட்டிஸ்லாம். ERனா என்னென்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டர் ப்ரெசன்ட் வந்து ER. அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரோன் ரிசெப்டர்ஸ் ப்ரெசன்ட் வந்து PR. HRனா போத், ERன்னு பேர் சேர்ந்தது தான் HRங்கிறது. அது மாதிரி HER2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ப்ரோட்டீன் லெவல். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இன்னொன்று இருக்குது அதில். அது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் நெகட்டிவ் அது வந்து வேகமாக வளரும், அது வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும், அக்ரெசிவாக இருக்கும். அதை வந்து குணப்படுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அலோபதியில். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குல்ல ஸ்டெம் செல் தெராப்பி, அதை தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி பிரஸ்ட் கேன்சர் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த பிரஸ்ட் கேன்சர் எப்படி நம்ம செல்ஃபாகவே நம்ம அதை செக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். செல்ஃப் டெஸ்ட் என்ன பண்ணலாம். லேடிஸ் வந்து அவங்க ரூமில் போய் இருந்துட்டு ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இந்த மார்பக தடையை பார்க்கணும். மேலே கீழே சைடில் தடையை பார்த்தீங்கன்னா ஏதாவது கட்டி மாதிரி உருள்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். நிப்பிள் வந்து ஒவ்வொருக்கா உள்ளே போயிருக்கும். அதில் ஏதாவது லைட்டாக ஏதாவது லிக்விட் மாதிரிலாம் வரலாம். அதில் வந்து பிளட்டு கூட வரலாம். ஏதாவது ஒரு பக்கம் வந்து அந்த கட்டி வந்து ஒரு டியூமர், ஒரு லம்ப் இருக்கலாம். அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். விரலை வச்சா அப்படியே உள்ள உருண்டு போகிற மாதிரி இருக்கும். செக் பண்ணிக்கிங்க. சந்தேகம் வந்தால் உடனே போய் மெமோகிராம் பண்ணுங்கள். மெமோகிராம் பண்ணால் அதில் அழகாக கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயாப்சி பண்ண சொல்லுவாங்க. பயாப்சி பண்ணலாம். ஒரு சில பேருக்கு பயாப்சி பண்ணால் அது அந்த இன்ஜெக்ஷனை வந்து அந்த கட்டியில் அந்த டியூமரில் விட்டு ஒரு டிஷ்யூ எடுப்பாங்க, எடுத்து லேப்க்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மேபி அது கொஞ்சம் பரவலாம்.
அது நம்ம வந்து சொல்ல முடியாது. பரவும்னு சொல்ல பரவலாம். ஏன்னா ஒரு தேன் கூட கலக்கிற மாரி வச்சுக்கங்களேன். இல்லன்னா நெறைய டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது மாரி கேன்சர் மார்க்கர்லாம் பார்க்கலாம். இப்படி பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அத. இப்போ வந்து அந்த கேன்சர் வந்து எப்படி அடுத்த ஆர்கன்ஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சீக்கிரமா பரவும். ஸ்டேஜ் 4 வந்த உடனே அந்த இந்த அந்த பிரஸ்ட் கேன்சர்ல ஸ்டேஜ் 4 அப்படி சொல்றாங்க கேட்டா, அது வந்து லங்ஸுக்கு பரவும். அது மாரி லிவருக்கு பரவும், போனுக்கு பரவும். ஸோ இவ்வளோ ஸ்பீடா அது பரவ ஆரம்பிச்சுரும். ஸ்டேஜ் 4 கேன்சர். இதில வந்து காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் பெண்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம இருக்காங்களோ, அவங்களுக்கு வரலாம். அழகு போயிரும் அப்படின்ட்டு அழக காப்பாத்துறதுக்காக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த அதில பால் சுரக்கும். உள்ளேயே கட்டியாயிடும் அது போய். அது ஒரு காரணம். அதே மாரி மெனோபாஸ் அது தள்ளி போய் நாளாச்சுனாலும் வரும். மாதவிடாய் காலத்தில வந்து நெறைய மாத்திரை போட்டா வரும். மென்சஸ் தள்ளி போறதுக்கு மாத்திரை போட்டே இருப்பாங்க. அது போட்டா வரும். பெயின் கில்லர்ஸ் நெறைய போட்டாலும் வரும். உடம்பு ரொம்ப ஒபீஸா குண்டா இருந்தாலும் வரும். லேக் ஆஃப் எக்சர்சைஸ் உடற்பயிற்சி செய்யாம இருந்தாலும் வரும். தூங்காம இருந்தா வரும். நைட் டியூட்டி பார்த்தா வரலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா வரும். இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு காரணமே கிடையாது. எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி ஒய் மீ அப்படிம்பாங்க. எனக்கு ஏன் வருது? நான் நல்லா இருக்கேன் நானு. நல்லா சாப்பிடுறேன், டயத்துக்கு சாப்பிடுறேன், டயத்துக்கு வேலை பார்க்குறேன், தூங்குறேன். நோ ஆல்கஹால், நோ ட்ரிங்க்ஸு. எனக்கு ஏன் வருதுன்னு கேட்பாங்க அவங்க. யாருக்கும் காரணமே தெரியாது. அதான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய ரீசன் இதில. அதே மாரி யார் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி மத்தவங்க மேல, ஒரு வெறுப்பு, ஒரு பயம், ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு எதிரி மாரி ஃபீல் பண்றது, இந்த மாரி ஒரு நெகட்டிவோட இருக்காங்களோ, அவங்களுக்கு அவசியம் வரும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட்லாம் கிடையாது. கிளினிக்கல் எவிடன்ஸ் கிடையாது. இது நம்பணும். இதுதான் உண்மை. நீங்க பார்க்கலாம் நெறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாரி ஆட்டோ இம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ். என்ன காரணம்? டாக்டருக்கு என்ன காரணம்னு தெரியாது. இதுதான் காரணம். அது வர்றதுக்கு இதுதான் காரணம். காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, வீட்ல மாமனார், மாமியார் சண்டை, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் பிரச்சனைகள், அம்மா, பொண்ணு, பையன், டாடி இப்படி உள்ளவங்க, ம் இந்த மாரி ஆஃபீஸ்ல உள்ளவங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கக்கூடிய அந்த அந்த வெறுப்புக்கள் ஜாஸ்தியாக வெளிய சொல்ல முடியாம, உள்ளேயே அடக்கி அடக்கி வச்சிருப்பாங்க. சொல்லுவோம் ஒன் டே வெடிக்கும் அப்படியும். ஒன் டேல வெடிக்காது. அதுதான் கேன்சரா வரும். அதுதான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாத்தணும் இதெல்லாம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பக்காவான காரணம் சொல்ல முடியாது. நாம தான் திருந்தணும் இத. இதெல்லாம் மாத்துனாலே போதும். உணவு முறை கரெக்ட்டா சாப்பிடணும் நீங்க. மாத்திரைகள்லாம் குறைக்கணும். தேவையில்லாம மாத்திரை போடக்கூடாது. யாரெல்லாம் லாங் டைம் ஹார்மோன் தெரப்பி எடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாமே பிரஸ்ட் கேன்சர் நெறைய சான்சஸ் இருக்கு. அதே மாரி ரேடியேஷன் எக்ஸ்போஷர் எங்கெல்லாம் வந்து ரேடியேஷன் இருக்கும், அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு கேன்சர் வரலாம். ஏன்னா பெட் ஸ்கேன் நடக்கிற ரூம்ல போய் ஃபுல்லா இருக்கிறது. அதே மாரி நெறையா ஸ்கேன் சென்டர்ல வேலை பார்க்குறது. அப்புறம் ஃபோட்டோ காப்பி நெறைய இருக்கும். மிஷின் இருக்கும். அங்கே வேலை பார்க்குறது லேடீஸ் ஒர்க் பண்ணுறது. அது மாரி ரேடியேஷன் எக்ஸ்போஸ் இருக்கிறவங்களுக்குலாம் கேன்சர் வரக்கூடிய சான்ஸ் நெறையா இருக்குது. பிரஸ்ட் கேன்சர். தூங்காம ஒர்க் பண்றாங்க. நைட்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. புவர் ஸ்லீப்லெஸ்னஸ் அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா வரும் இது. ஏன்னா பகல்ல தூங்கக்கூடாது. நைட் தான் படுத்து தூங்கணும். என்ன பண்ணுவாங்க, நைட்லாம் வேலை பார்த்து பகல்ல படுத்து தூங்குவாங்க. ஸ்லீப் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு இதில. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரோல் இருக்கு இதில. யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வரதா ஒரு ஒரு ரிசர்ச் சொல்லுது. 40% மக்களுக்கு வந்து அதான் காரணம் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த விதமான ரீசன் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஸ்ட்ரெஸ் இருக்கு அவங்களுக்கு. அப்படி வாழ்றவங்களுக்கு 40% இருக்குமா கேன்சர் வருங்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணணும் நம்மன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து உணவே மருந்துங்கிற மாரி நம்ம டயட்ட ஃபர்ஸ்ட்டு மாத்தணும். வாரத்துக்கு 1 நாள் அவசியம் ஃபாஸ்டிங் இருக்கணும். சாப்பிடாம இருக்கணும். பழக்கம் இல்லாதவங்க வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு டைம் இருக்கலாம். அந்த ஏகாதசி ஃபாஸ்டிங். ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கோளுடைய தாக்கம் நெறைய ஜாஸ்தியா இருக்கும் பூமியில. பூமியில வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து அப்படியே நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கும். அன்னைக்கு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து அன்னைக்கு வச்சாங்க ஃபாஸ்டிங். ஸோ ஏகாதசி ஃபாஸ்டிங் எடுத்துக்கங்க. எடுத்து பழகுனதுக்கப்புறம் வாரம் 1 டே ஃபாஸ்டிங் கொண்டு வாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீ வாட்டர் ஃபாஸ்டிங் போயிற வேண்டாம். எடுத்த உடனே ஃப்ரூட் ஃபாஸ்டிங், அதுக்கப்புறம் ஜூஸ் ஃபாஸ்டிங், அப்புறம் வாட்டர் ஃபாஸ்டிங் கொண்டு வாங்க. ஸோ வாரம் ஒரு ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அது இல்லைன்னா என்ன பண்ணுங்க, யூ கேன் கோ ஃபார் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. 7 மணிக்கு உங்க டின்னர முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 12:00 சாப்பிட்டா போதும். அது ரொம்ப லாங் டைம். இல்லன்னா மெல்ல மெல்ல ஆரம்பிங்க. 7 to 7 12 ஹவர்ஸு. அப்புறம் 7 to 10 15 ஹவர்ஸு. அப்புறம் 7 to 12 17 ஹவர்ஸ். இதான் மேக்ஸிமம் போதும். இடைப்பட்ட காலத்தில யூ ட்ரிங்க் ஒன்லி வாட்டர். பிளெயின் வாட்டர் குடிக்கலாம். ஜீரா வாட்டர், க்ளோவ் வாட்டர், லெமன் வாட்டர் இப்படி வாட்டர் மாத்திட்டே வரலாம் நீங்க. பட் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அந்த கேப்ல. இது பண்ணாலே போதும் உங்களுக்கு. கேன்சர் வராம தடுக்க முடியும். ஸோ ஃபாஸ்டிங் ஒரு நல்ல ரோல் இருக்கு கேன்சர்ல தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி நம்முடைய வெளியில வாங்கக்கூடிய எல்லா பழங்கள், காய்கறிகள் பூராத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க. காப்பர் யூஸ் பண்ணுங்க. காப்பர் குடம் வாங்கி வச்சுக்கங்க. அதில தண்ணி ஊத்துனீங்கன்னா, அது 5 மணி நேரத்தில அதோட பிஹெச் லெவல் மாறிடும். பிஹெச் லெவல் வந்து 7.9 வந்துரும். அது ஒரு மருந்து தான் அது. அத எடுத்து நீங்க காய்கறிலாம் வாஷ் பண்ணலாம். இல்ல மண்பானை யூஸ் பண்ணுங்க. அதே மாரி வீட்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், நம்முடைய கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்கு. நீங்க பாத்திரம் கழுவுறீங்களே, ஒரு லிக்விட் அதெல்லாம் இருக்கு. அது மாரி ரூம் ஸ்ப்ரே, பாத்ரூம் கிளீனர் எல்லாத்துலயுமே கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்கு. அதெல்லாம் அளவோட யூஸ் பண்ணுங்க. வேற வழி இல்ல. அதே மாரி நம்ம தலையில போடுற ஹேர் டேலேருந்து காலுக்கு போடுற நெயில் பாலிஷ் வரைக்கும் எல்லாத்துலயும் கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்கு. தலையில போடுற டைல இருக்கு. தலையில போடுற ஷாம்பூல இருக்கு. அந்த கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ். அதே மாரி நம்மளுடைய நெயில் பாலிஷ்ல இருக்கு. லிப்ஸ்டிக்ல இருக்கு. பேஸ்ட்ல இருக்கு. முகத்தில போடக்கூடிய இந்த ப்ளீச்சிங் போடக்கூடிய அந்த கெமிக்கல் இருக்கு. அந்த ப்ளீச்சிங் போடக்கூடிய அந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்கு. பாடி போடக்கூடிய சோப்புல இருக்கு. காலுக்கு போடுற நெயில் பாலிஷ் இது எல்லாத்துலயுமே கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்கு. ஸோ, அதனால இந்த கெமிக்கல அளவோட யூஸ் பண்ணுங்க நீங்க. சாப்பாட முடிஞ்ச அளவு சாப்பாட்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. வீட்ல பிளாஸ்டிக்கே வேண்டாம். பிளாஸ்டிக் இதுக்கு ஒரு முதல் எதிரி. அந்த பிளாஸ்டிக்க சாப்பிடுற மீனும் வேண்டாம். அதுவும் எதிரி தான். நான்வெஜ் வேண்டவே வேண்டாம். சுகர் வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் எடுத்துக்காதீங்க அதெல்லாம். இதெல்லாம் குறைச்சாலே போதும். அதே மாரி முடிஞ்ச அளவு 3 நேரம் சாப்பிட 2 டைம் சாப்பிட பழகுங்க. ஒரு டைம் பிரன்ச்சு, இன்னொரு டைம் டின்னர். பிரன்ச் வந்து மார்னிங் 11:00 சாப்பிடலாம். அது நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க. இல்லைனா மார்னிங் ஒரு டைம் நீங்க யூ கேன் கோ ஃபார் மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். கேப்ப, கேழ்வரகு, கம்பு எடுத்துக்கலாம். நைட்டு வந்து நம்முடைய சாதாரண ஃபுட்டு சாப்பிடலாம் நீங்க. மாப்பிள சம்பா இட்லி எடுத்துக்கலாம் நீங்க. அரிசியெல்லாம் மாத்திருங்க. பாரம்பரிய அரிசி கொண்டு வாங்க. ஒயிட் ரைஸ் வேண்டாம். பாலிஷ் ரைஸ் வேண்டாம். மாப்பிள சம்பா அரிசி, காட்டு யானம், பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அரிசி அரிசியில மாத்துங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. பழங்கள் சாப்பிடுங்க. காய்கறிகள் சாப்பிடுங்க. மென்னு மென்னு சாப்பிடுங்க. நொறுங்க தின்றால் 100 வயசு. காலையில் இஞ்சி, கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கோல் கிளவனும் குமரனாவான்னு சொல்லுவாங்க ஔவையார். அதே மாரி காலைல இஞ்சி எடுத்துக்கங்க. இஞ்சி டீ சாப்பிடலாம். மத்தியானம் சுக்கு காஃபி சாப்பிடலாம். ராத்திரி கடுக்காய் 1 ஸ்பூன் போட்டு, இல்ல 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணீல கலக்கி குடிக்கலாம். ஸோ, உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்தணும். வாழும் முறைய மாத்துங்க. இப்ப ஏன் கேன்சர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்ற வாழ்க்கை சரியில்ல, சாப்பிட்ற சாப்பாடு சரியில்ல, தூக்கம் இல்ல, எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அவங்க. ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு ஓடுறன்னு தெரியாமலே ஓடுறாங்க. கேட்டா பணத்துக்கு ஓடுறேன் அப்படிங்கிறாங்க. தன்னை பார்க்குறது கிடையாது. நீ சம்பாதிக்கிற பணம் உனக்கு மட்டும் கிடையாது. உலகத்துக்கு நீ சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு மட்டுமே கிடையாது. உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும், இந்த சொசைட்டியும் சேர்த்து சம்பாதிக்கிறீங்க. உங்க உடம்பு நீங்க தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு வலிச்சா நீங்க தான் அனுபவிக்கணும். தெரிஞ்சுக்கங்க. அதனால இனிமே என்ன பண்ணுங்க, அளவோட சம்பாரிச்சா போதும். நல்ல உணவு, நல்ல தூக்கம் முக்கியம். இல்லைன்னா நம்மளுடைய இந்த அடுத்த தலைமுறை நம்மளால காப்பாற்ற முடியாது. கேன்சர் பெருகிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இது நம்ம மக்கள் எல்லாமே சேர்ந்து இது நம்ம வராம தடுப்போம். கேன்சர் இல்லாத உலகத்தை படைப்போம். கேன்சர் இல்லாத உலகத்தை படைப்போம். நன்றி, வணக்கம்.